அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுதா கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல நம்ம இருக்கோம். புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் சுகேஸ்வரன் அவங்க நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க. இப்போ கேன்சர் அப்படின்னாவே நம்ம மட்டும் இல்லை, உலகமே வந்துட்டு அதை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி பயப்படக்கூடிய ஒரு டிசீஸ் அது கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷமோ இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறப்ப கேன்சர் அப்படிங்கிறது ஒரு ஊருக்கு ஒருத்தங்க 2 பேர் இருப்பாங்க, அப்புறம் ஒரு நகரத்துக்கு ஒருத்தங்க 2 பேர் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஊர் வீதி அப்படியெல்லாம் தாண்டி தெருக்கில் ஒரு 4-5 பேருக்கு இருக்கிற அளவுக்கு நோயோட அளவுகள் அதோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்தே கேன்சர் அப்படிங்கிறது ஒரு உயிர்கொல்லி நோய். அதாவது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டெத் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சரியான முறையில் மருத்துவ வசதி இல்லாதப்ப நோயோட வீரியத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாதப்ப நிறையா மரணங்கள் நிகழ்ந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கி நவீன மருத்துவ உலகில் நிறையா வசதிகள் இருந்தும் நம்ம இந்த நோயை கட்டுக்குள்ளே வைக்க முடியல. ரெண்டாவது இதுலேருந்து க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா நோயோடைய எண்ணிக்கையை காட்டிலும் அதில் 50%, அதாவது பாதி எண்ணிக்கை மரணத்தில் தான் போய் முடியுது. இதுக்கு காரணமே நோயை பற்றின சரியான விழிப்புணர்வு இல்லாதது தான். விழிப்புணர்வு இருந்தால் நம்ம இந்த நோயையும் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது மூலிமா சீக்கிரமாக இதுலேருந்து குணமாகிக்கலாம். சரி சார், இப்போ கேன்சர் அப்படிங்கிற இந்த புற்றுநோய் எத்தனை வகையாக இருக்குது சார்? பொதுவாக கேன்சர் அப்படிங்கிறது தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான கேன்சர் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மூளையில் வரக்கூடிய கேன்சர் கிளையோமான்னு சொல்கிறோம். அதாவது உறுப்புகளில் இப்போ நுரையீரல், வயிறு, இரைப்பை, பெருகுடலில் வரதில் கார்சினோமா அப்படின்னு சொல்கிறோம். இரத்த புற்றுநோய் அப்படிங்கிறத நம்ம லுக்கீமியான்னு சொல்கிறோம். இதே இரத்த புற்றுநோய் நம்ம நெறிக்கட்டி மூலிமா வரதில் லிம்ஃபோமான்னு சொல்கிறோம். எலும்புகளில் வர இரத்த புற்றுநோய் மைலோமான்னு சொல்கிறோம். சதையில் வரக்கூடிய புற்றுநோய் சார்கோமா. இந்த மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறையா விதமான புற்றுநோய்கள் இருக்குது. இதில் ஒவ்வொரு புற்றுநோயிலையும் சப்டைப் அப்படிங்கிற விஷயங்கள் நிறையவே இருக்குங்க. சரி, இப்போது தலை முதல் பாதம் வரைக்கும் சொன்னீங்க, வரக்கூடிய ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் அதோட பேர் சொன்னீங்க. இப்போது நம்ம எப்படி அதை நமக்கு இருக்குது அப்படிங்கிறது எப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதன் தெரிஞ்சுக்க முடியும்? சார், பொதுவாக கேன்சர் அப்படிங்கிறப்ப நம்ம இன்றைக்கி நடைமுறையில் நம்ம இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்துக்கலாம். நம்ம பண்ணுற தப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய சாதாரண அறிகுறியை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறது தான். இப்போ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு மோஷன், அதாவது மலம் கழிக்கிறப்ப ரத்தம் கலந்து போகுது. நம்ம ஊரில் காமனாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பைல்ஸ் வந்துருச்சு, இல்லை காரமாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுரும். இது ஒரு தடவை நடக்கலாம், 2 தடவை நடக்கலாம். இதுவே தொடர்ச்சியாக நடக்குது, பட் மோஷன், அதாவது மலத்துக்கு பதிலாக ரத்தமாக வருது, புரியுதுங்களா? உடம்பு இது கூட சேர்ந்து உடம்பு வெயிட்டும் கம்மியாயிட்டு வருது. அப்படிங்கிறப்ப இது ஒரு மாதம் தொடர்ச்சியாக இருந்ததுன்னு வச்சோங்களேன், நம்ம அந்த இடத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த சிம்டம்ஸ் இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ இதை நம்ம இம்மீடியட்டாக போய் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ காது மூக்கு தொண்டை வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் ஆறாத வாய்ப்புண்ணு, அதுக்கப்புறம் சாப்பாடு முழுங்குறதுல பிரச்சனை, காது வலி, அதாவது சாப்பாடு முழுங்குறப்ப காது வலி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தம் வர்றது, வாந்தி எடுக்கிறப்ப ரத்தம் வர்றது, உடம்பு வெயிட் கம்மியாகிறது. இப்போ நுரையீரல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் சளி, இருமல், அதாவது இதெல்லாமே ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் குறுகிய காலத்தில் இருக்கிறப்ப ஓகே. இதே நீண்ட நாட்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்குது. இதோட அசோசியேட்டடாக நமக்கு நிறையா சிம்டம்ஸ், மெயினாக நம்ம காமனாக சொல்லக்கூடியது உடல் எடை குறைவு, பசி இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் இருந்தால் கேன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நம்மளோட சிம்டம்ஸை எந்த ஒரு அறிகுறியும் சாதாரணமாக பார்க்காம அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போது அதாவது சுய பரிசோதனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சில கேன்சர் டைப்புக்கு சொல்கிறாங்க இல்லையா? அது எந்தெந்த மாதிரியான கேன்சருக்கு நம்மளே செல்ஃபாக நம்ம ஸ்க்ரீன் பண்ணி? பொதுவாக சுய பரிசோதனை அப்படிங்கிறது இன்றைக்கி உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெண்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அதாவது குறிப்பாக இன்றைக்கி வேர்ல்டு வைடே பெண்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய கேன்சர் பார்த்திங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் தான். ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்ம நம்பர்ஸ் டயக்னோஸ் பண்ணுற நம்பர்ஸில்
2/3 வந்து டெத் சென்டென்ஸாக இருக்குது. அந்த அளவுக்கு மார்ட்டாலிட்டி கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ எதனால் மார்ட்டாலிட்டி கொடுக்குறோன்னா, நம்ம மார்பகத்தில் வரக்கூடிய கட்டிகளை வந்து சரியான முறையில் நம்ம கண்டுக்காமல் விடுறதுனால நோயோட அளவு அதிகமாகிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளே வந்து பெண்களுக்கு, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கோ, நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ, இல்லை வந்து நிறையா பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக எஜுகேட் பண்ணணும். அதாவது செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மார்பக புற்றுநோய்க்கு தான் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, நம்மளோட இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா புகையிலை யூஸ் பண்ணுறது, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புகையிலை யூஸ் பண்ணாத உலகமே கிடையாது. அப்படிங்கிறப்ப அதுவும் இந்த வாய்ப்பகுதியில் நம்ம இந்த ஹார்ன்ஸு குட்காலாம் வைக்கிறப்ப அது ஒரு வெள்ளை வெள்ளையாக கோட்டடாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம். அதை நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டு நம்ம வந்து கண்டினியூவாக அதை அந்த டொபாக்கோவை எடுக்கிறதுனாலையும் அது கேன்சராக மாறும். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பகுதியை வந்து நம்ம ப்ராப்பராக செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம், மார்பகத்தையும் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். சரி, மீதி இருக்கக்கூடிய கேன்சர்களெல்லாம் நம்ம அறிகுறிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். இப்போ அறிகுறி அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னமே சொன்ன மாதிரி தொடர்ந்து ஒரு பிரச்சனை நமக்கு தொடர்ந்தே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக அதுக்கான மருத்துவரை கண்டிப்பாக. சரி, இப்போ வந்துட்டு உணவு முறைகள் எந்த மாதிரி இருந்துட்டா இதை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பாசிபிள் இருக்கா? கண்டிப்பாக சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளோட கேன்சருக்கான அதிகபட்ச காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சில விஷயங்கள் தான் சார். ஃபஸ்ட்டு வந்து ஹேபிட்ஸ், லைக் புகையிலை, ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால். ரெண்டாவது என்விரான்மெண்ட். இன்றைக்கி நமக்கே தெரியும், இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு மாசு கலந்த உலகத்தில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மூணாவது வந்து உணவு பழக்க வழக்கங்கள். இன்றைக்கி உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி வெஸ்டர்ன் ஃபுட்ஸு, சைனீஸ் ஃபுட்ஸு, ஃப்ரோசன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. பட் இன்றைக்கி வந்து நம்மளோட அந்த நவீன உலகத்தில் வந்து நம்ம அதை பழகிட்டோம். இந்த பழக்கங்கள் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் அது நல்லது. பட் இதுவே அடிக்கடி எடுத்துக்கிறப்ப அது ஆபத்தாக போய் முடியுது. ஸோ இந்த 3 காரணங்களை வந்து நம்ம முக்கியமான காரணமாக எடுத்துக்கலாம். சரி, இப்போது தொடர்ந்து சில பொருட்கள், அதாவது திராட்சை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, சாப்பிட்டா நமக்கு வந்துட்டு அந்த கேன்சர் வர இதை வந்துட்டு தடுக்கலாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் சில உணவுகள் இருக்கா, அடிக்கடி நீங்கள் இதை வந்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வகையில் ஏதாச்சும் இருக்கா? சார் கண்டிப்பாக. பொதுவாக இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓல்டன் ஜென்ரேஷனை வந்து நம்ம கண்டிப்பாக திரும்பி பார்க்கணும் சார். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆர்கானிக் ஐட்டம் இருந்தது. அதாவது எல்லாமே கை விளையல். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளே வந்து எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணி அதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து செயற்கை இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் பயன்படுத்தாமல் அப்போல்லாம் இருந்தப்போ இந்த வித நோய்க்கான பாதிப்போ அபாயமோ எதுவுமே இல்லாமல் இருந்தது. பட் இன்றைக்கி நம்மளோட உணவு பழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நம்ம எகெயின் வந்து பார்த்திங்கன்னா பேக் டு நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஃபுட்டுக்கு தான் போகிறோம். பொதுவாக இந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான டயட்ஸ் வந்து இருக்குங்க சார். நான் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கும் சரி, கேன்சரை பற்றி ஒரு பயம் இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம வந்து மெயினாக சொல்ல வேண்டியது ஆன்டி ஆக்சிடென்ட், ப்ரோட்டீன். இது 2ம் அதிகமாக இருக்கணும். நல்ல ப்ரோட்டீன் டயட் என்றைக்குமே வந்து நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாடி பில்டர் மட்டும் தான் ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது. ப்ரோட்டீன் தான் நம்மளோட எனர்ஜி சோர்ஸ். ஸோ ப்ரோட்டீனை வந்து சரியான முறையில் எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவலாக ஃபைபரும் எடுத்துக்கணும். ஸோ நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி டயட்டில் வந்து 1/3 தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். ரிமைனிங் 2/3 வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர்ஸ் எடுக்கிறப்ப நம்மளோட செல்ஸோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதை நம்ம இந்த ரேஷியோவை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நம்மளோட செல்லுக்கு தேவையான நியூட்ரிஷன் போகாதப்ப அதில் ஏற்படக்கூடிய ஒரு அன்கண்ட்ரோல் க்ரோத்தை தான் நம்ம வந்து கேன்சர்னு சொல்கிறோம். ஸோ அதுக்காக இப்படியெல்லாம் எடுத்துட்டா கேன்சர் வராதா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இல்லை. கூடுமான அளவுக்கு நம்ம கேன்சர் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி திராட்சை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸோட ஸ்டெம்மு, நித்திய கல்யாணி பூவு அப்படிங்கிறது நிறையா விஷயங்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம். பட் பொதுவாக சொல்லணும்னா நல்ல காய்கறிகள், நல்ல பழ வகைகள், சத்தான வந்து ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய அண்ட் ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு பழக்கங்கள் எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரி டாக்டர், அதே மாதிரி இப்போ வந்துட்டு கேன்சர் ஒருத்தங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன் வராமல் சில பேர் இருக்காங்க. அதே இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ நமக்கு கேன்சர் வந்துருமா, எதாக இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆனாலும் இது மூலமாக நமக்கு கேன்சர் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அதாவது ட்ரீட்மெண்ட் கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு போகாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க.
எதுவுமே வராமல் நமக்கு கேன்சரா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வின்னு தான் நான் சொல்லணும் சார். ஏன்னா இன்றைக்கி என்ன மாதிரி இருக்கக்கூடிய கேன்சருக்கு ட்ரீட் பண்ணுறக்கூடிய டாக்டர்ஸோட லைஃப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வர பேஷண்ட்ஸ் கிட்ட கவலைப்படுற விஷயம் ஒன்று இருக்குது. ஐயோ என்னடா நல்ல சரி பண்ணக்கூடிய வியாதி இவ்வளோ லேட்டாக வராங்களே அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க வரத்துக்கான காரணம் என்னங்கிறது நம்ம அவங்ககிட்ட உட்காந்து கேட்குறப்ப தெரியும் ஏன் டிலே ஆகுது என்னன்ட்டு. ரெண்டாவது, பரவாயில்ல எர்லியராக வந்துட்டாங்க, நம்ம குணப்படுத்திடலாம். இது 2. மூணாவது ஒரு விஷயம் இருக்குது சார். கேன்சரே இருக்காது, ஆனால் தனக்கு கேன்சர் இருக்குங்கிறத அவங்களாம் நம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நான் மந்த்லி அட்லீஸ்ட் மினிமம் ஒருத்தர் இல்லை 2 பேர்த்த பார்த்துருவேன். அதாவது வாலண்டரியாக வந்து வாயில் ஒரு புண்ணு இருக்கும், பார்த்துருப்பாங்க. கேன்சர் நம்ம இல்லைன்னு சொல்லுவோம், இல்லை இருக்குங்கம்பாங்க. இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீவர் வந்திருக்கும், ஏதாவது அணுக்கள் அதிகமாக இருக்கும், எனக்கு வந்து கூகுளில் பார்த்துருப்பாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரத்த புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் நம்ம எடுத்து பார்ப்போம், டெஸ்ட்டு நார்மல் ஆகிடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி மாதம் ஒருத்தர் 2 பேர் வராங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா தான், கூகுள். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வாய்ப்புண்ணு வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கொஞ்ச நாள் இருக்கா டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்கிறோம். பட் வாய்ப்புண்ணு வந்தோடனே மவுத் அல்சர்னு கூகுளில் போய் பாடுறாங்க. போட்டோன்னே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கூகுளுக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நம்ம வந்து ஏஐ பேஸ்டு மாறிட்டு இருக்கோம். ஸோ மவுத் அல்சர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரதே கேன்சர் அப்படின்னு தான் இருக்கும். பட் எல்லா வாய்ப்புண்ணும் கேன்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இல்லை. இதை வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு 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 மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு இதையே யோசிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வராங்க. நம்ம அதை எவ்வளோ டெஸ்ட் எடுத்தாலும் அவங்க அதை வந்து நம்புறதில்ல. இதில் அவங்களோட ஒரே ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி வரவங்களுக்கு நான் சொல்லுறேன்னா, இதில் 2 விரயம் வந்து நடக்குது சார். ஒன்று உங்களோட டைம். இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு டைம் எவ்வளோ முக்கியம், அதாவது தூங்குறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு, ஃபேமிலி, இந்த மாதிரி நிறையா விஷயம் அதை வேஸ்ட் பண்ணுறோம். ரெண்டாவது மணி. இப்போ ரீசெண்டாக நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன், அணுக்கள் அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லி வந்தார். நான் எடுக்கிறப்ப நார்மல். சரி ஓகே, அணுக்கள் நல்லா ஆயிடுச்சு, இது எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் எதுக்கும் கொஞ்ச நாள் விடுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லை மசில் பெயினாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஒர்க்கப் பண்ணுங்கன்னா போன மாதம் போய் அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. சரி ஓகே, அதுவும் நார்மல் ரிப்போர்ட் காட்டுறாரு, போன மாதம் எடுத்ததில் நார்மல். சரின்னு சொல்லிட்டு சரி வேறு ஏதாவது இந்த விட்டமின் குறைபாடு, இந்த B12 டெஃபிஷியன்சி, இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் எடுத்து வச்சுருக்காரு, நார்மல். இருந்தாலும் எனக்கு ஷோல்டர் வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்க. சரிங்க, மசில் ஸ்பாசம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை நீங்கள் லெஃப்ட் சைடாக இருக்கா, சரி எதுக்கும் கார்டியாலஜிஸ்ட் பாருங்கன்னா அதுக்கும் போயிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பேக்கேஜ் எடுத்து வந்திருக்காரு. ஸோ இதை வந்து இவரை நினச்சி நம்ம வந்து எந்த விதத்தில் யோசிக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது வாழ்நாளோட அது அவரோட கன்சர்ன் என்னன்னா, என்னால் வேலையே செய்ய முடியல அப்படின்ட்டு. ஸோ இவர் வேலை செய்யறதுக்கு பயப்படுறாரா, இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த 2 விரயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அவரும் அதில் வந்து அவரோட டைமு அண்ட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு அவரை சுற்றி இருக்கிற அவங்களோட மனைவி ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும் எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இதனால் என்டையர் ஃபேமிலியே வந்து இதாகிடுறாங்க. ஸோ இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா சார், இந்த மாதிரி வரவங்களுக்கு நாங்கள் வந்து சைக்கோ ஆன்காலஜிஸ்ட் அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணுறோம். அதாவது தன்னை ஆன்காலஜிலேருந்து ஒரு பயத்திலேருந்து வெளிப்படுறது, தன்னை அவங்க நார்மலாக அடையாளம் காட்டுறதுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் செஷன் இருக்குங்க சார். அதை தான் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். நாங்கள் இது மாதிரி நான் பார்த்தவங்க எல்லாமே ஒரு 2-3 செஷன்ஸில் வந்து சரி ஆயிருக்காங்க. அந்த ஓவர் அப்சஷன் அவ்வளோதான். சரி டாக்டர், இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ சொன்னீங்க தலை முதல் பாதம் வரைக்கும் அந்தந்த ஒரு ஆர்கனில், அந்த ஸ்கின்ல இந்த மாதிரிலாம் கேன்சர் வரும் அப்படின்ட்டு. இப்போது இதுக்கு பர்டிகுலராக ஒரே டெஸ்ட் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? இந்த ஒரு டெஸ்ட் எடுத்துட்டா நமக்கு கேன்சர் வந்துட்டு எந்த பகுதியிலானாலும் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது நம்ம வந்து ஜென்ரலாக கேன்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரே டெஸ்ட்டு அது எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, அதாவது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெண்டாவது, நோயோட அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டை கொண்டு போகிறதுக்கு. இதுக்கு நம்ம பெட் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்கேன் பண்ணுறோம். அதாவது பெட் சிடி ஸ்கேன். நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய சிடி ஸ்கேனில் இருந்து இது கொஞ்சம் மாறுபட்ட விஷயங்க சார். இது கேன்சர்னால் அறிகுறி இருக்கிறவங்களுக்கோ இல்லை டயக்னோசிஸ் ஆனவங்களுக்கோ இதை பண்ணலாம். பட் ஒரு கேன்சருக்கு வரதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கேன் எல்லாம் எதுவும் இல்லை சார். பட் ஆனால் ரீசன்ட் டேஸில்
பெண்களுக்கு மட்டும் அது காமனாக இருக்கக்கூடிய கேன்சரை அவங்க ரத்த மாதிரி எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுல கண்டுபிடிக்கலாம். பட் இதுக்கான சென்சிட்டிவிட்டி ரிப்போர்ட் எல்லாமே இன்னும் லோ லெவலில் தான் சார் இருக்குது. இப்போ ஏன்னா இதுவே ஒரு தப்பாக போய்ட்டு, இப்போ நான் சொல்கிறது நான் இன்றைக்கி ப்ளட் டெஸ்ட் கொடுத்துட்டேன், நார்மல் ஆகிடுச்சு, டாக்டர் இப்போ கேன்சர் வராதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அடுத்த வருஷம் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு அறிவியல் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் சொல்கிறாங்க. பட் இதுக்கான 100% சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லைங்க. சார் இப்போ வந்துட்டு கேன்சர் அப்படின்னாவே அது வந்துருச்சு அப்படின்னா அதை விட பயம் என்னன்னா அதிகமாக செலவாகுமே, நமக்கு இதுலேருந்து மீண்டுருவோமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அண்ட் அதோட ட்ரீட்மெண்ட் இப்போ வந்துட்டு என்ன லெவலில் நமக்கு இருக்குது, எவ்வளோ அட்வான்ஸ்டாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். கேன்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து நோய் வந்துருச்சு அப்படிங்கிற கவலையை விட ஐயோ இதுக்கு எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவாகும் அப்படிங்கிற பயம்தான் அவனை வந்து அதிகமாக வந்து பயமுறுத்துது. இதுவே வந்து ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலிக்கு வந்துருச்சுன்னா அவர் மட்டும் இல்லாமல் என்டையர் ஃபேமிலியே வந்து இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேன்சருக்கு பொதுவாக நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்கிறப்ப சர்ஜரி, ரேடியேஷன், அதாவது கதிர்வீச்சு, கீமோதெரப்பி, இந்த கேன்சருக்கான மருந்து இதை சொல்கிறோம். இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஓப்பன் டிபேட்டாகவும் வைக்கலாம், நம்மளோட கவர்மெண்ட்க்கு வந்து நம்ம இதை வந்து ரெக்வஸ்ட்டாகவும் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அதுக்கு உபயோகப்படுத்துகிற உபகரணங்கள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கதிர்வீச்சுக்கான உபகரணங்கள்லாம் இன்றைக்கோட அதோட விலையே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 கோடியில் இருக்குது. ரெண்டாவது இதுக்கான கீமோதெரப்பி மூலக்கூறுகள், அதாவது மருந்துகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2-3 விதமாக பிரிச்சுக்கலாம் சார். பேசிக்காக இருக்கக்கூடிய அவைலபிள் இருக்கக்கூடிய மருந்துகள் அது எல்லாமே சீப் அண்ட் ரேட்டில் தான் இருக்கும். அப்புறம் டார்கெட்டட் மருந்துகள், அப்புறம் இம்யூனோதெரப்பி. இந்த டார்கெட்டட் மருந்து இம்யூனோதெரப்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டட் மருந்தாவது நம்ம இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் இருக்குது. இம்யூனோதெரப்பிலாம் வந்து இம்போர்ட்டட் மெடிசன் தான். ஸோ அதுக்கூட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேக்ஸஸ் இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனாலே செலவுகள் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ரெண்டாவது இன்றைக்கி கேன்சரோட ட்ரீட்மெண்ட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அதோட மூலக்கூறுகளுக்கு மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாலிகுலர் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிலேருந்து நம்ம வந்து எல்லாமே டெரைவ் பண்ணுறதுனால அதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதுக்காக எல்லா கேன்சருக்கும் அது தேவைப்படுறதில்ல. நம்ம எர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சில லட்சங்களே நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை சரி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஸ்பெஷல் மெடிசனோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டோ எதுவும் தேவைப்படாது. சரி, கடைசியாக ஒரு கேள்வி சார். என்ன அப்படின்னா இப்போது பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் வந்துட்டு புற்றுநோய் சிறப்பு மருத்துவராக இருக்கீங்க. உங்களுடைய விஷன், அதாவது என்ன பண்ணணும், மக்கள் எப்படி இருக்கணும், எப்படி அவங்கள தற்காத்துக்கணும் இந்த கேன்சர்லேருந்து அப்படிங்கிறத சொல்லிடுங்க. சார், இன்றைக்கி இந்த February 4 உலக புற்றுநோய் தினத்தில் வந்து மெயினான நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் பை யூனிக், அதாவது ஒரு தனித்துவமான அடையாளத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த 3 வருஷத்தோட தாரக மந்திரம். இதோட முழு விவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தரோட, இப்போ நான் பார்க்குற கேன்சர் பேஷண்ட்ஸோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே ஒரு தனி கதையாக எழுதலாம். அதில் நிறைய சோகங்கள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும், அவங்களோட ப்ரீவியஸாக வாழ்ந்த வாழ்க்கை முறைகள், கேன்சர் வந்ததுக்கப்புறம் அவங்களோட பயம், அப்புறம் ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய க்ரைசிஸு, மூணாவது ட்ரீட்மெண்ட் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள், இதெல்லாம் மீறி வரப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து நம்ம சொல்லக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டோட இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் சொல்கிறப்ப சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி இதெல்லாம் அவங்க கேட்குறப்ப அவங்களோட என்டையர் வந்து ஒரு இன்டர்னலாக ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கதை சொல்லுங்க சார். இந்த கதையை வந்து நம்ம வந்து போக்கி இதிலேருந்து நம்ம வந்து வெல்ல முடியும். நோய்க்கான விழிப்புணர்வும் சரி, ட்ரீட்மெண்ட்டுக்கான விழிப்புணர்வும் எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வர ஒவ்வொருத்தரோட அடையாளத்தை நம்ம நிரூபிக்கணும். அதுக்கு டாக்டர்ஸ்னால் மட்டும் முடியாது. ஒவ்வொரு கேன்சர் சென்டர்லேயும் அதுக்கான எலிஜிபிள், அதாவது மனிதாபிமானத்தோட இந்த பேஷண்ட்ஸை அணுகிற சக்தி வாய்ந்த ஒரு நம்மளோட படைபலம், நம்மளோட ஸ்டாஃப்ஸ், அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க மூலிமா நாம் இவங்களோட ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சி அவங்க எதனால் இதில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுலேயும் சரி, அடுத்த ட்ரீட்மெண்ட் கொண்டு போகிறதுலையும் எதில் அவங்களுக்கு ஒரு பிரேக் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மக்களோட மக்களாக பழகிறங்கிற மாதிரி நம்மளோட அசோசியேட்டட் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பழகிறது மூலிமா அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை எந்த கவலையும் இல்லாமல்
அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக நம்ம இது பண்ணி கொடுக்கறது மூலிமா நோயிலிருந்தும் வெளிவர முடியும், இந்த நோய்க்கான விழிப்புணர்வையும் அவங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்த முடியும். ஸோ இதை தான் நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர். என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துருச்சு அண்ட் அதை சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு கரெக்டாக அவங்கள இது கண்டிப்பாக பண்ணணும், வழிநடத்தணும். அண்ட் அவங்க மனசு, ஏன்னா எதாக இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு அப்செட் ஆகிறதுக்கு ஏன்னா நிறைய வாய்ப்பு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, எல்லா விஷயங்களுமே மருத்துவரே பேச முடியாது. குறிப்பாக ஒரு சில விஷயங்களை மருத்துவர்கிட்ட சொல்ல முடியாது. பட் அதுக்கு படைபலமாக இருக்கக்கூடிய, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு அரசனுக்கு படைபலம் தளபதி தான், அப்புறம் படை வீரர்கள், அந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு அரசன் மாதிரி உட்கார்ந்தாலும் அந்த வர தளபதிகளை வந்து போர் வீரர்களை வந்து கவர்ந்து எடுத்துகிட்டு போனால் அதுக்கு ஒரு சரியான படை தளபதிகள் தேவை. படை தளபதி நல்லா இருந்தால் அரசனும் நல்லா இருக்க முடியும், போர் வீரர்களும் நல்லா இருக்க முடியும். அதுதான் இதில் கான்செப்டுங்க. சரி, ரொம்ப அருமையாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம நேயர்களுக்காக ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. கரம் கோர்ப்போம், அறம் சேர்ப்போம், என்றென்றும் மக்கள் சேவையில் கீத் ஃபவுண்டேஷன்.